அந்த ஓஜி ஆங்கர் வேறு யாரும் கிடையாது, அந்த ஓஜி ஹோஸ்ட்டு வேறு யாரும் கிடையாது, மாக்காப்பா. குக்கு வித் கோமாளியில் மாக்காப்பா காம்பேரிங்கா, மாக்காப்பா ஹோஸ்டிங்கா. என்னடா நடக்குது இங்கே? என்னடா ஆச்சு ரக்ஷனுக்கு? ப்ரோமோலாம் ரக்ஷனை வச்சு விட்டீங்க. நான் சண்டே ஆயிடுச்சா இல்லை பேமெண்ட்டு கம்மி பண்ணிட்டீங்களா? ஏன்னா ரோஜா உள்ளே வருதுல்ல, ரோஜா 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 ரோஜான்னு ரோஜா கொண்டு வந்தனால போயிட்டானா? இல்லை ஜோயா வேறு இருந்துச்சே, ரக்ஷன் வேறு இருந்தான். ரக்ஷன் இல்லைன்னா என்ன, வேறு ஒன்று ட்ரை பண்ணுவோன்னு மாதம்பட்டி வேறு சொல்லிட்டு இருந்தார். அந்த ஓஜி ஆங்கர் யாருங்க, அந்த ஓஜி ஹோஸ்ட் யாருங்க அப்படின்னு வந்து ப்ரோமோலாம் போட்டு பெரிய இது பண்ணிட்டு இருந்தாங்க. என்னங்க இது, கெஸ்ட்டாக வந்துக்கிட்டு இருந்தான் அந்த இந்த இந்த மாக்காப்பா பையன். ஆனால் நல்லாயிருக்குங்க, மாக்காப்பா வந்துட்டால் இன்னும் ஜாலியாக இருக்கும். இல்லை ரக்ஷன் சூப்பராக பண்ணுவான். என்ன இது நல்லா இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும். இல்லை மாக்காப்பா வந்திருக்கான் குக்கு வித் கோமாளிக்கு, 4ஆம் தேதி லான்ச் பண்ணுறாங்க. என்னம்மா சனி ஞாயிறு குக்கு வித் கோமாளி, இந்த வாரத்துலேருந்து என்னமோ குக்கு வித் கோமாளி தான். பிக் பாஸ் கொண்டாடுறதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, யாரும் வரமாட்டாங்க. பாரு கமருதீன் படமும் நடிக்க மாட்டாங்க, ஃபோட்டோ ஷூட்டாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஊராக சுற்றுறாங்க. இதில் வேறு வந்து பாரு இல்லாமல் கமருதீன் வந்து ஏதோ நிகழ்ச்சியில் இருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு குரூப்பு. அது வந்து பார்க்குறது தான் நமக்கு அப்படி தெரியுது, அவங்க எல்லாம் கனெக்டடாக தான் இருக்காங்க. போத்தன் ராஜு உள்ளே இருக்கார், அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஆனால் இங்கே இவங்க பாருங்கள், குக்கு வித் கோமாளி ஆரம்பிச்சிட்டாங்க, பிபி கொண்டாட்டத்தெல்லாம் தூக்கி தூர வீசிட்டாங்க, மாக்காப்பா வச்செல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன பண்ணுறீங்க ஆத்தாடி ஆத்தா? இந்த இவர் நான் அன்றைக்கி கூட சொல்ல இது பண்ணேன், இந்த மனோ சிங்கர்லாம் இருக்கார் பாருங்கள், அவரெல்லாம் வந்து குடும்பத்தோடு வந்து சமைக்கிறாரு, பொண்டாட்டியோடு இறங்கிட்டார் களத்தில். ஆக்சுவலாக பிக் பாஸ் 9 வந்திருந்தார் தெரியுமா, வாட்டர் மிலன் கூட வெறுப்பேற்றி இருந்தார் பாருங்கள், மனோ சிங்கர் மனோ, ஜட்ஜாலாம் உட்காந்துருப்பார் பாருங்க விஜய் டிவியில், அந்த ஆள் தான். எல்லாம் வரிசையாக வந்துக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்ல இந்த கோமாளி, ஏன்னா இந்த வாட்டி டபுள் குக்கு வேறு, கோமாளிங்க எந்த அளவுக்கு சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் ராமர் ஓரளவு நல்லா பண்ணுவாப்புல. குரேஷி இந்த வாட்டி இல்லையாங்க, குரேஷி வந்து நல்லா பண்ணுவானே, அவன் நல்லா பண்ணுவான், புகழ் நல்லா பண்ணுவான், அப்புறம் ராமர் எல்லாம் ஓரளவு வந்து இவங்க வந்து ஷோ ஓட்டிடுவாங்க. போன வாட்டி இந்த ராஜு வந்து காமெடி பண்ணிகிட்டு இருந்தான், இந்த வாட்டி ராஜு வர இல்லை. ராஜு இருந்தாலும் ஏதாச்சும் கவுண்டர் போட்டுக்கிட்டு பயங்கரமாக இருக்கும். என்ன தாங்க பண்ண போகிறாங்க இந்த வாட்டி? உங்களுக்கு பிடிச்சிருக்கா உண்மையிலேயே குக்கு வித் கோமாளி? யாரெல்லாம் பார்ப்பீங்க? பாரு ஃபேன்ஸ், கமரு ஃபேன்ஸ், இவங்கெல்லாம் வந்து யார் யார் வந்து குக்கு வித் கோமாளியை ரெகுலராக பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து பிடிக்காமல் வந்து போடக்கூடாது பாருங்கள். ஒரு பொண்ணு அதுதான் போட்டுச்சு, குக்கு வித் கோமாளி நீங்கள் பாருங்கள், சொல்லுங்கள், ரிவ்யூ பண்ணுங்கன்னு. மற்றபடி யாருமே போடலை. ஸோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருக்கா குக்கு வித் கோமாளி? இல்லை பிபி, நாங்களாம் பிபி ஃபேன்ஸுங்க, நாங்களாம் பாரு ஃபேன்ஸ், கமரு ஃபேன்ஸ், வினோத் ஃபேன்ஸ், திவ்யா ஃபேன்ஸ், அரோரா ஃபேன்ஸ்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்த சீசன் தான், சீசன் 10 தான் வந்து நீங்கள் கனெக்ட் ஆவீங்க. குக்கு வித் கோமாளிலாம் அந்தளவுக்கு பார்ப்பீங்களான்னு தெரில பிபி ஃபேன்ஸு, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.